இந்த உலகத்துல ஒளி தரக்கூடியது இரண்டு, சூரியன் சந்திரன். இருவினைகள் இருக்கின்றன, ஒன்று நல்வினை, இன்னொன்று தீவினை, தர்மம் அதர்மம். இருமை இருக்கின்றது, ஒன்று இம்மை, இன்னொன்று மறுமை. பட்சிகளுக்கு இரண்டு ரக்கை, தண்டவாளத்துக்கு இரண்டு தண்டவாளம். அதுபோல இறைவனுக்கு சைவத்தில் இரண்டு ராஜாக்கள், ஒன்று நடராஜர், இன்னொருத்தர் தியாகராஜர். அப்படி இறைவனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானவர் இரண்டு பேர், ஒருத்தர் நந்திகேஸ்வரர், இன்னொருத்தர் சண்டிகேஸ்வரர். சிவபெருமான வணங்குறதுக்கு முன்னாடி வணங்க வேண்டியவர் நந்தியம்பெருமான், இறைவனை வணங்கினதுக்கு அப்புறம் வணங்க வேண்டியவர் சண்டிகேஸ்வரர். பெரும்பாலும் நம்ம சிவாலயத்துக்கு போய் சண்டிகேஸ்வரரை கண்டுக்காம விட்டுறோம். நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு அவரை கண்டுக்காம விட்டுறோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு சுவாமி நம்மளை கண்டுக்காம விட்டுருவார். ஏன் அப்படின்னா இது ஆகமங்களே மிகவும் அருமையாக விளக்கி இருக்கிறது. என்ன என்றால் நம்ம எவ்வளவு கோல சிவபூஜை, நம்ம அமர்நாத், கேதார்நாத், பத்ரிநாத், ஏன் கைலாசமே போய் தரிசனம் பண்ணாலும் அத்தனை சிவஸ்தலத்தை தரிசனம் பண்ண ஒரு பலனை கொடுக்கக்கூடியவர் சண்டிகேஸ்வரர். ஆலயத்துக்கு போனா கண்டிப்பா அவரை தரிசனம் பண்ணிட்டு வந்துடும், இன்றியமையாதது ஒன்று. அப்படி அவர் அவதாரம் பண்ண ஸ்தலம் திருசெஞ்சலூர். அந்த திருசெஞ்சலூர்ல முருகப்பெருமானே சிவபூஜை பண்ணி சர்வசம்ஹார படைய சிவபெருமான் கிடந்து பெற்றார். அப்பேற்பட்ட சிறப்புகளுக்கு உரியது அந்த திருச்செஞ்சலூர். இரண்டாவது என்ன என்றால், எத்தனையோ ஸ்தலங்களை தரிசனம் பண்ணோண்டு இருந்திருப்போம், தரிசனம் பண்ணணும்னு இருக்கிறோம், பண்ணி இருப்போம். அத்தனை ஸ்தலங்களுக்கும் சென்ற ஒரு பலனை, முழுமையான பலனை கொடுக்கக்கூடிய ஸ்தலம் திருசெஞ்சலூர். அந்த திருசெஞ்சலூர்ல வாழ்க்கையில ஒரு முறையாச்சும் போங்க.